சார்வா. கிராம வாழ்க்கையே அதிக மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற அணியில பேசுறதுக்காக மதுமிதா, பிரணீதா மற்றும் பிரதீக்ஷா இருக்காங்க. நகர வாழ்க்கையே அதிக மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற அணியில பேசுறதுக்காக சச்சின், தேவக் சர்வேஷ் மற்றும் ருத்ரேஷ் இருக்காங்க. முதல்ல கிராம வாழ்க்கையே சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக மதுமிதாவை நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதியின் பிறப்பிடம், உண்மை உறவின் இருப்பிடம், இயற்கையின் சிறப்பிடம், கிராம வாழ்க்கையே சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். கம்பங்கூழும் கேப்பக்களியும் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் அவசரமின்றி சாப்பிட்டுட்டு வேலைக்கு தெம்பா போகும் கிராம மக்கள் நகர மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. மறுக்க முடியுமா? நல்ல உணவு பழக்கத்தை பின்பற்றும் கிராம மக்களுக்கு மத்தியில நகர மக்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு சிறுதானியத்தின் அருமையையும் மருத்துவ குணங்களையும். சில்லுன்னு காத்து, பறவை, ஆடு மாடுகளின் சத்தம், இயற்கையான சூழ்நிலை கிடைக்குமா நகரத்துல? தேடிதான் போக வேண்டியிருக்கு. வெக்கேஷன்ற பேர்ல வருஷத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது. அன்பு அரவணைப்போடு அக்கம் பக்கத்துல வாழும் சூழ்நிலை கிராமங்கள்ல மட்டும்தான் அமையும். நகரங்களில் சொந்த பந்தங்களின் சந்திப்பே அரிதாகிவிட்டது. போன்ல மட்டும்தான் எப்பயாவது பேசிக்கிறாங்க. ஓயாத வேலை, பசங்களுக்கு லீவ் கிடைக்கலன்னு பல காரணங்களை சொல்லி தங்களுக்கு இடையே ஒரு இடைவெளியும் உருவாக்கிக்கிறாங்க. அதனால நகர மக்கள் தங்கள் உறவினர்களிடமிருந்து சற்றே தள்ளி நிற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். விவசாய நிலமும் உழைக்கும் கரங்களும் கிராமங்கள்ல தான் அதிகமா இருக்கு. மறுக்க முடியுமா? கிராம வாழ் விவசாயிகள் இல்லனா நம்ம எல்லாருக்கும் எப்படி உணவு கிடைக்கும்? இதுவே நகரத்தின் சூழ்நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. விளைநிலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு ஆகின்றன. பறவைகள் இறை தேடி சென்றாலும் அது கடைசியில எங்க போகும்? தன் வீட்டிற்கு தான் வந்தாகும். பாக்குறோம்ல பண்டிகை காலங்கள்ல நகரத்துல இருந்து கிராமத்துக்கு பயணிக்கும் மக்களை. அப்ப எது நமக்கு மகிழ்ச்சியை தருது? நகர வாழ்க்கையா? கண்டிப்பா இல்ல. கிராம வாழ்க்கை நோய் வருமுன் நம்மை காக்கும். ஆனால் நகர வாழ்க்கை நம்மை நோய்க்கு தள்ளும். கிராமத்துல மரங்களுக்கு நடுவே மனிதன் வாழ்ந்து வருகின்றான். ஆனா நகரத்துல மனிதர்களுக்கு நடுவே மரங்கள் அங்கொன்னு இங்கொன்னு மட்டும்தாங்க இருக்கு. நகரத்துல பூட்டிய வீட்டிற்குள் வாழும் ஒரு வாழ்க்கை முறை. நம்ம யாருன்னு பக்கத்து வீட்டார்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட போனா நடைப்பயிற்சி, உடல் உழைப்பு வேணும்னு சொல்றாங்க. ஆனா நகர மக்கள் என்ன செய்யறாங்க? அனைத்து வீட்டு வேலைகளுக்கும் பணியாட்கள், கையில மொபைல், அதை விட்டா டிவி. விட்டமின் டி தேடி வெயிலுக்கு செல்லும் மக்களும் வந்தாயிற்று. எதற்கும் மாத்திரைகள். வேர்வை சிந்தி இயற்கை சூழ்நிலையில உழைக்கும் கிராம மக்களுக்கு உடம்புல இந்த அளவுக்கு பிரச்சனை வருதா? நாம யோசிக்கணும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. நிம்மதியான வாழ்க்கையே பெருஞ்செல்வம். இது கிராமத்து வாழ்க்கையில் தான் சாத்தியம். இப்ப நகரத்துல ஷாப்பிங் மால்னா கிராமத்துல சந்தையும் கடை தெருவும். நகரத்துல வாட்டர் ரைட்ஸ்னா கிராமத்துல வாய்க்காலும் பம்பு செட். என்ன இல்ல எங்க கிராமத்துல? மண் வாசனை கமழும் கிராமத்தை விட்டுவிட்டு மனித வாசனையில் திணறும் பட்டணத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஆடு மாடு சத்தத்தில் அன்றாடம் எழும் நாங்கள், அலார சத்தத்தில் அலறி எழும் அவர்கள். அமைதியில் மன நிம்மதியில் வாழும் நாங்கள், வாகன சத்தத்தில் புலன் ஐந்திலும் பொறுமை இழக்கும் அவர்கள். தூய காற்றை சுவாசித்து வெள்ளையுள்ளம் நீலவானம் கொள்ளை அழகை பார்த்து பார்த்து இறைச்சல் இல்லா, அவசரம் இல்லா, நிம்மதி மட்டுமே அதிகமுள்ள கிராம வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று சொல்லிக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு மதுமிதா. நகர வாழ்க்கையுடைய பயன்கள், அதோடைய சிறப்புகளை பத்தி பேசுறதுக்காக நான் இப்போ ருத்ரேஷ் அழைக்கிறேன். நான் இங்கு நகரம்தான் அதிக மகிழ்ச்சியை தருவது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நகரத்துல தாங்க நிறைய சந்தோஷம் இருக்கு. கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்ததுன்னா கிராமத்திலேயே இருக்க வேண்டியதானே? நகர்ந்து 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 நீங்க வந்ததுனாலதான் அதற்கு நகரம்னு பேருங்க. கிராமத்துல அன்பு இருக்கு நடுவர்களே, ஆனா நகரத்துல அன்பும் இருக்கு, அறிவும் இருக்கு. கிராமம் என்பது வணங்கத்தக்கது, ஆனா நகரம் வாழத்தக்கது. பல துறை சார்ந்த கல்லூரிகள் நகரத்துல தாங்க இருக்கு. பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் காலேஜ், லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் போன்றவை. என்னதான் கிராமத்து மக்கள் கிராமத்திலேயே படிச்சிருந்தாலும் அவங்க மேற்படிப்புக்கு நகரத்துக்கு தான் வராங்க. அப்போ வேண்டும்னா அங்க நகரத்தை பயன்படுத்திட்டு மற்ற நேரத்துல கிராமம் தான் சிறந்ததுன்னு சொன்னா என்ன நியாயம் நடுவர் அவர்களே? நகரத்துல இது மட்டும் இல்லங்க,
ஒவ்வொரு குழந்தையின் திறமைக்கு ஏற்ப பயிற்சி கூடங்கள் ஏராளம். நடன பள்ளி, இசை பள்ளி, தற்காப்பு பயிற்சி கூடங்கள் போன்ற எல்லாமே இருக்கு. எனவே நாங்கள் நகரத்து வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களுக்கு 24 மணி நேரம் போதாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு ருத்ரேஷ். நீங்கள் கூறியது உண்மைதான். நகரம் வாழத்தக்கது, கிராமம் வணங்கத்தக்கது. இதுக்கு முன்னாடி மதுமிதா பேசின எல்லாத்துலயுமே கிராமமும் வாழத்தக்கது அப்படின்றதுக்கான சான்றா இருந்திருக்குது. கிராமமும் வாழத்தக்கதுக்கு இன்னொரு சான்று என்னன்னா, நம்ம வாழறதுக்கு நமக்கு முக்கியமான தேவையா இருக்கிறது பொறுமை, நிதானம், நல்ல குணங்கள். அப்படி கிராமத்துல நம்ம இதை நிறைய பாக்குறோம் இல்லையா? இதை இன்னும் மேம்படுத்தி பேசுறதுக்காக நான் இப்ப பிரணிதாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மகிழ்ச்சியின் பிறப்பிடம், இயற்கையின் இருப்பிடம், அமைதியின் நிறைவிடம், வயல்களின் வாழ்விடம், குயில்களின் கூவுமிடம், மயில்களின் ஆடுமிடம், விழாக்களின் விருப்பமிடம், பாடல்களின் பயிலுமிடம், ஆரோக்கியத்தின் அடைக்கலமான கிராம வாழ்க்கையே அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்ற சில கருத்துக்களை நான் மகிழ்ச்சியுடன் தங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். கிராம வாழ்க்கைன்னா அது எப்படிங்க இருக்கும்? எளிமையாவும் இயற்கையோடு இணைந்து இருக்கும். கிராமத்துல சுத்தமான காற்று, தண்ணீர், ஆரோக்கியமான உணவுன்னு எல்லாமே கிடைக்கும். ஆனா உங்களால இதை நகரத்துல எதிர்பார்க்க முடியாது. நகரத்துல 4 மற்றும் இருசக்கர வாகனத்துல இருந்து வர புகையினால காற்று மாசுபட்டு இருக்கு. தொழிற்சாலையில இருந்து வர கழிவு நீர் குடிநீர்ல கலந்து நீர் மாசுபட்டு இருக்கு. பதப்படுத்தி வச்ச உணவுனால உணவும் மாசுபட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நகர மக்கள் பயன்படுத்தி வர நோயெல்லாம் கண்டுக்கிறாங்களா? கிராமத்துல மக்கள்லாம் எப்படி வாழ்வாங்க தெரியுமா? பச்சை பட்டுடுத்திய வயலோடும், கூவுற குயிலோடும், தென்றல் காற்றோடும், நீரோட இசையோடும், பூத்து குலுங்குற மலர்களோட நறுமணத்தோடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்வாங்க. அதே நகர மக்களை போய் பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அடைஞ்சு கிடப்பாங்க. பக்கத்து வீட்டுல யாரும் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. சரி, வீட்டுல இருக்கவங்க கூடயாவது பேசுவாங்களான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு கையில போனை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. இதனால அவங்களுக்கு மன அழுத்தம் தாங்க அதிகமாகுது. மக்களுக்கு மகிழ்ச்சியை தரதுல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது திருவிழாக்கள். கிராமத்துல திருவிழாக்களுக்கு பஞ்சமே இல்ல. கிராமத்துலதான் சித்திரை திருவிழா, பூச்சொரிதல் திருவிழா, தேர் திருவிழா, ஆடி திருவிழா, கார்த்திகை தீப திருவிழான்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி எண்ணற்ற திருவிழாக்களை மக்கள் கொண்டாடி மகிழ்றாங்க. அதே நீங்க நகர மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா திருவிழானா என்னன்னு நம்மள்டே கேட்பாங்க. கிராமத்துல குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கண்ணாம்பூச்சி, பச்சை குதிரை, தாயம், கபடி, கில்லி, பம்பரோன்னு ஓடி ஆடி விளையாடி ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்வாங்க. அதே நகரத்து குழந்தைங்கள போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் போன்லயே தான் விளையாடிட்டு இருப்பாங்க. நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. இப்பெல்லாம் பாக்குறோம்ல, 5 வயசு பசங்க கூட கண்ணாடி போட்டுட்டு சுத்துறாங்க. படிப்புலயும் கவனம் செலுத்தாம மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறாங்க. மொத்தத்துல கைபேசிக்கு அடிமையாகிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நகரத்துல வாழ்ற பெரும்பாலான குழந்தைங்க பள்ளி விடுமுறைக்கு எங்க போறாங்க? கிராமத்துல வாழ்ற பாட்டி வீட்டுக்கு தானே போறாங்க. இப்ப சொல்லுங்க, கிராம வாழ்க்கை அதிக மகிழ்ச்சியை தருமா, நகர வாழ்க்கை அதிக மகிழ்ச்சியை தருமா? பாட்டு கேட்க யாருக்கு தாங்க பிடிக்காது? கிராமத்துலதான் தாலாட்டு, கும்மி பாட்டு, நடவு பாட்டு, ஏற்றப்பாட்டு, நெற்குத்தி பாட்டு, ஒப்பாரி பாட்டுன்னு பிறக்கிறதுல இருந்து இறக்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாடல்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு பாடல்கள்லயும் வார்த்தைகள் அவ்வளவு இனிமையாவும் பொருளுடையதாவும் இருக்கும். மழை பெஞ்சா கிராம மக்கள்லாம் ஐயா ஏரிக்குள்ள நிரம்பிடும் ஜாலியா இருப்பாங்க. அதே நகர மக்களை போய் பாத்தீங்கன்னா ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோன்னு பயப்படுவாங்க. கிராமத்துல ஏரி குளத்துல தண்ணி நின்று நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதே நகரத்துல லாரில தண்ணி நின்றுதான் நம்ம பார்த்திருக்கோம். கிராமத்துல ஏரி குளத்துல இருந்து உங்களால எப்ப வேணாலும் தண்ணி எடுக்க முடியும். ஆனா நகரத்துல லாரி தண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வரும். சில நேரத்துல அதுவும் கிடைக்காது. கிராம மக்கள் தாங்க மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ஆனா நகர மக்கள் மற்றவங்களுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் உழைக்கிறது தான் உண்மை. நடுவர் அவர்களே, கிராம வாழ்க்கை தான் அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்ற தீர்ப்பை வழங்குவீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பிரணிதா. நகர வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக இப்போ நான் தேவக் சர்வேஷ அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று பேச வந்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், அதிகமாக மகிழ்ச்சி தருவது நகர வாழ்க்கை தான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இரவும் பகலும் அனைத்தும் இயங்கும் இடம், எப்போதும் ஓய்வில்லாமல் ஓடி ஓடி புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கும் இடம். நகரம்னா என்ன நினைச்சீங்க? 5 நிமிஷத்துல பஸ், ஆடு தள்ளுபடியோட ட்ரெஸ். நகர வாழ்க்கை அதிகமாக மகிழ்ச்சி தருவது. நகரம் எப்போதும் புதுமைகளின் மையமாக இருக்கின்றது. படைப்பு, சிந்தனைகளின் வடிவங்கள், அரசியல் கருத்துகள் மற்றும் பல விஷயங்களின் தாயகம். நகர மக்கள் தங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி மற்றும் வெற்றியை பெற ஏதாவது ஒன்றை செய்தாவது நேரத்தை வீணடிப்பதில்லை. பொருளாதார வளர்ச்சி, மேம்பாடு மற்றும் செழிப்புக்கு ஆகியவற்றுக்கு நகரங்கள் சக்தி வாய்ந்த சக்தியாக மாற்றியுள்ளன.
நகரங்கள் கல்விக்கு நல்ல வசதிகள் உள்ளன. பல பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், நூலகங்கள் நகரத்தில் தான் உள்ளன. இந்த வசதிகள் கிராமத்தில் இருக்கிறதா? இல்லை. இதனால் நாம் விரும்பிய துறைகளில் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ நகர வாழ்க்கை தாங்க சிறந்தது. எதிரணியர் சொன்னாங்க, ஏதோ அவங்க மட்டும்தான் மழை நீரை ஆத்துலையும் குளத்துலையும் சேமிக்கிறாங்களாம். ஏன் நகரத்துல கூட தான் இடமே இல்லைனாலும் வீடுதோறும் மழை நீர் சேமிப்பு தொட்டியை செஞ்சு அதுல நாங்க மழை நீரை சேமிக்கிறோங்க. அது போல ஏதோ கிராமத்து மக்கள் தான் காய்கறிகள், கீரைகள், பழங்களை விளைய வச்சு ஆரோக்கியமா சாப்பிடுறாங்களாம். ஏன் நகரத்துல கூட தான் மாடி தோட்டம் அமைச்சு அதுல நாங்க காய்கறிகள், கீரைகள், பழங்களை விளைய வச்சு நாங்களும் தாங்க ஆரோக்கியமா சாப்பிடுறோம். இப்ப மருத்துவத்துக்கு வரும். மருத்துவ வசதிகள் நகரத்தில் பல உள்ளன. ஏழை எளியோருக்கு உதவும் விதத்தில் எவ்வகை நோயாக இருந்தாலும் அவற்றை எளிதில் சிகிச்சை பெற பல பல்நோக்கு மருத்துவமனைகள் உள்ளன. இதனால் நாம் எளிதில் சிகிச்சை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ நகர வாழ்க்கை தான் சிறந்தது. எனவே நகர வாழ்க்கை தான் சிறந்தது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டகாசமான பேச்சு தேவக் சர்வேஷ். எப்போதும் ஓய்வில்லாமல் ஓடி ஓடி புதிய கருவிகளை கண்டுபிடிக்கும் இடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உண்மைதான். அதே மாதிரிதான் கிராமமும் நகரமும் கிட்டத்தட்ட ஒன்னா ஆக போற நிலையில இருக்குது. அடுத்தது இப்ப கிராமத்தை மேம்படுத்தி பேசுறதுக்காக வராங்க நம்மளோட பிரதீக்ஷா. இங்கு வானொலி வழியாக எங்கள் பட்டிமன்றத்தை கேட்க கூடியிருக்கும் நேயர்களுக்கு என் வணக்கங்கள். எதுங்க மகிழ்ச்சியை தரும்? கிராமத்து வாழ்க்கையா இல்லனா நகரத்து வாழ்க்கையா? இதுல என்னங்க சந்தேகம்? கிராமத்து வாழ்க்கைதான். எதுல பெருமை, எதுல ஆனந்தம்? விறகடுப்பு, மண்பானை சமையல், பழைய சோறு, கைத்துக்கட்டு, கிணற்று தண்ணி, குடும்ப அட்டையில் சேர்க்கப்படாத சொந்தங்கள் ஆகிய ஆடு, மாடு, கோழி என அவர்களை பாதுகாப்பதும், கோவில் திருவிழாக்கள், இயற்கை எழில் கொஞ்சம் கிராமத்துல வசிப்பது தானே பேரானந்தம். இல்லனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பெயர் கூட தெரியாமலும் மருத்துவமனையில் கொண்டு போய் காசை கொட்டுவதும், அமைதி, தூய்மை எதுவும் நம்மளுக்கு முழுமையா கிடைக்காமலும் நாளுக்கு நாள் புதிய புதிய நோயை கண்டுபிடிச்சிட்டு வரோம். நகரத்து வாழ்க்கையா மகிழ்ச்சி தரும்? இல்லவே இல்ல. கிராமத்துல எல்லாம் தினமும் சமைச்சு சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனா நகரத்துல குளிர்சாதன பெட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இதனால தினமும் எல்லார் வீட்லயும் 3 வகையான சட்னி. நீங்க எல்லாம் நினைப்பீங்க கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி. ஆனா அது தாங்க இல்ல. நேத்து அரைச்ச சட்னி, போன வார சட்னி, போன மாச சட்னி. இதுல எங்கெங்க இருக்கு ஆரோக்கியம் உங்க நகரத்து வாழ்க்கையிலயா? கிராமத்து மக்களோட உழைப்பு மக்களுக்கு சோறு போடும். ஆனா நகரத்து மக்களோட உழைப்பு மக்களை சோம்பேறியாக்கும். குக் பண்ணி சாப்பிட்டா அது கிராமம், அதே ஆப்ல புக் பண்ணி சாப்பிட்டா அது நகரம். கிராமத்துல எல்லாம் நமக்கு என்ன துணிய தச்சு போடுவோம், நல்லா இருந்துச்சு. ஆனா நகரத்துல யாரோ ட்ரையல் பார்த்த துணிய வாங்கிட்டு வரும்போது சந்தோஷம் எங்க இருக்கும்? சிறியவர் பெரியவர் என இல்லாம மரியாதை கொடுத்தா அது கிராமம், அதே வசதியை பார்த்து மரியாதை கொடுத்தா அது நகரம். கிராமத்துல எல்லாம் நடந்து போவான், இல்லனா சைக்கிள்ல போவான். ஆனா நகரத்துல நடக்க கஷ்டமா இருக்குன்னு சைக்கிள் வாங்கி, சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்குன்னு பைக் வாங்கி, பைக்கும் ஓட்ட கஷ்டமா இருக்குன்னு காரு வாங்கி, கடைசியில தொப்ப வாங்கி அதை குறைக்கணும்னு ஜிம்முக்கு போய் ஓடாத சைக்கிள ஓட்டுறான். இதான முதல்ல செஞ்சிட்டு இருந்தாங்க கிராமத்துல. இறுதியாக நடிச்சு வாழ்வது நகரத்து வாழ்க்கை, பிடிச்சு வாழ்வது கிராமத்து வாழ்க்கை என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பிரதீக்ஷா, நீங்க கூறியது எல்லாமே கரெக்ட். ஆனா நகரத்துல இன்னும் வேற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அத பத்தி பேசுறதுக்காக இப்ப நான் சச்சினை அழைக்கிறேன். வணக்கம். நான் இன்று அதிக மகிழ்ச்சி தருவது நகர வாழ்க்கையே என பேச வந்துள்ளேன். அறிவை வளர்க்கும் இடம், அனைவருக்கும் வேலை தரும் இடம், பல விஞ்ஞானிகள் உருவாகிய இடம் நகரம்தான். எதிரணியில சொல்றாங்க நகரத்துல ஒரே மாசு காற்றா இருக்கா, தூசியா இருக்கா, அப்புறம் அதனால சுவாச பிரச்சனை எல்லாம் நிறைய வருதான். ஆனா அதெல்லாம் குறைக்கதான் நாங்க மின்சார வண்டிகளோட புழக்கத்தை அதிகரிச்சிருக்கோம். நடுவர் அவர்களே, நீங்களே அதுலதான் வந்தீங்க போல. இதை எதிரணியினர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பொதுவா கிராமத்துல நிலா சோறு ஊட்டுவாங்க. ஆனா அந்த நிலாவுக்கே ராக்கெட் அனுப்புற அளவுக்கு வளர்ச்சி நகரத்துல தாங்க இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும் நகரத்துல வாழ? ஆக மொத்தம் மகிழ்ச்சியாவும் வசதியாவும் வாழ ஏற்ற இடம் நகரம்தான் என நடுவர் அவர்கள் தீர்ப்பளிப்பார் என நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சச்சின். கிராமத்துல பொதுவா நிலா சோறு, நகரத்துல நிலாவுக்கே ராக்கெட் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு மகிழ்ச்சி அளிச்சது. நிலா சோறு எத்தனை குழந்தைகள் சாப்பிட்ட அனுபவம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நிலா நிலா ஓடிவா அப்படின்னு பாடிட்டே நம்ம அம்மா சாப்பாடு தருவாங்க. அதே குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளாகி அந்த நிலவுக்கே போற அளவுக்கு படிச்சு திறமை பெற்று நிலவுக்கு போயிட்டு
ஓ நிலா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நகர வாழ்க்கை அவ்வளோ படிப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. திறமைய மேம்படுத்துற இடமா நகரம் அமைஞ்சிருக்கு. இப்படி நீங்க எல்லாரும் பேசுனது முற்றிலும் சரி. ஆனா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காம விடுறோம். கிராமமும் நகரமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இத நான் எப்படி சொல்றேன்? இதுக்கு ஒரு சான்று இருக்கு. கிராமத்துல மிகவும் முக்கியமான தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாய தொழில இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? உணவு தானே. அந்த உணவு அப்படியே நேரா எல்லாருக்கும் போயிடுதா? இல்லையா? நகரத்துக்கு வந்து அங்கிருந்து விற்பனை செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணவு எல்லாருக்கும் போகுது. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உணவை கொடுக்கறது கிராமம்னா அந்த உணவை எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்க்கறது நகரம். இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிராமமும் நகரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வு நமக்கு பொற்காலமா அமையும். கிராமமும் நகரமும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால் நாடு மேன்மேலும் செழிக்கும் அப்படின்றதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு.